வெல்கம் டு கிளாசிக் மினி கார்ட்டூன். ஒரு நாள் ஒரு எறும்பு ஒன்று தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்த அந்த எறும்புக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இதையெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மீன்கள் இப்படி பேசிச்சு. அங்க பாரு, எறும்பு ஒன்று தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நாம அதை போய் சாப்பிடலாமா? அட போங்கப்பா, அது ரொம்ப பாவம். அதை போய் நான் காப்பாற்ற போறேன். அப்போ அங்க அடிச்ச காத்துனால ஒரு இலை ஒன்று தண்ணி மேல விழுந்துச்சு. இதை பார்த்த அந்த மீன் அந்த இலையை எடுத்து போய் எறும்பு கிட்ட கொடுத்து அந்த எறும்பை அது மேலே ஏறிக்க சொல்லி அங்கே இருந்து காப்பாற்றி கரை மேலே கொண்டு போய் சேர்த்துச்சு. தேங்க்ஸ் மீனே, என்னைய நீ காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் செத்தே போயிடுவேன்னு நினச்சேன். என்னை எப்படியோ திரும்பவும் வாழ வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அட என்னப்பா நீ அதை எதுக்குப்பா கரை மேலே ஏற்றி விட்ட? அதை நாம் யாராச்சும் சாப்பிட்ருந்தா கூட யாராச்சும் ஒரு ஆளுக்கு பசி ஆறி இருக்கும். இப்படி காப்பாற்றி வேஸ்ட் பண்ணிட்டியேப்பா. சில நாட்களுக்கு பிறகு அங்கு வந்த ஒரு மீனவன் அங்கே இருக்கிற மீன்களை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அடடடா, இங்க இருக்கிற மீனெல்லாம் ரொம்ப அருமையான மீனா இருக்கும் போல இருக்கே, சுவை நிறைஞ்சதா இருக்கும் போலயே. இன்னைக்கு நாம நிறைய மீனை பிடிச்சு கொண்டு போய் வெளியில வச்சு வித்து நல்ல காசு பார்க்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டே ஏரியோட பக்கத்துல போய் மீனை பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சான். ஆஹா, இன்னைக்கு ஒரு வசமான மீனை மாட்டிக்கிச்சு, நல்ல வேலை போகும். ஏன் மீனே ரொம்ப துள்ளாத, உன்னை இன்னைக்கு சந்தையில வித்து நல்ல காசு பார்க்க போறேன். இதை எல்லாத்தையும் அங்க இருந்த எறும்பு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, நமக்கு உதவி செஞ்ச மீனுக்கு நாம கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். அப்படி சொல்லிக்கிட்டே அந்த எறும்பு மீனவனோட கையில ஏறி கடிச்சு வச்சிருச்சு. ஐய, என்னோட கையில என்னமோ அரிக்குதே, வலிக்குது, அட என்னமோ கடிக்குதே, ஐயா என்னால பேலன்ஸ் பண்ண முடியலையே, இந்த மீனை விட்டுருவேன் போலயே, ஐயோ விழுந்துருச்சு. அப்பாடா, ஒரு வழியா அந்த மீனவன்ட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். என்னைக்கோ நான் செஞ்ச உதவி என்னை என்னைக்கு காப்பாத்திருக்கு. தேங்க்ஸ் எறும்பு. ஹாய் குட்டீஸ், நீங்களும் அந்த மீனை மாதிரி நிறைய உதவிகளை செய்ய கற்றுக்கோங்க. அது உங்களை நிச்சயம் எறும்பு மாதிரி வந்து காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் கிளாசிக் மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் குட்டீஸ். அம்மா, நீங்கள் எங்களை பற்றி சொல்லவே இல்லை. அடடா, இதை மறந்துட்டேனா? உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா குட்டீஸ் எல்லாம் அடுத்த கதையில் வந்து மீட் பண்ணட்டும். திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.